الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض. وقال أيضا: وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. وقال أيضا: وتفقد الطير فقال ما لي لا أرى الهدهد أم كان من الغائبين. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: المسلم أخو المسلم لا يظلمه ولا يخذله ولا يحقره بحسب امرئ من الشر أن يحقر أخاه المسلم. وقال صلى الله عليه وسلم أيضا: المؤمن للمؤمن كالبنيان يشد بعضه بعضا أو كما قال صلى الله عليه وسلم. وعنيتم الله سبحانه وتعالى ஒருவனுக்கே உரித்தாகும். சலாத்தும் சலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரிபாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபியாவுங்கள், தபௌ தாபியங்கள், முஸ்லிம்கள், மோமியங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனே ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளில் வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான் அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1445 ஆண்டின் ஜுமாதல் ஆஹிரா மாதத்தின் இரண்டாவது ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நான் ஆரம்பத்திலே ஒரு விடயத்தை பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய கண்களுடைய கிபிலா ஹத்தீபுடைய முகம். யாரும் தயவு செய்து நீங்கள் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, என்னுடைய கண்ணுக்கு விளங்குவதற்கு தூங்க வேண்டாம். உங்களில் ஒருவர் தூங்குவதை நான் கண்டாலும் நான் பேச வந்த சப்ஜெக்ட் யூட்டேன் போடும், எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். இங்கு நின்றால் அது உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய அந்த கவனம், பேச வந்த விடயங்களை அல்லாஹ் இன்னும் சிறப்பாக வெளியாக்குவான் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு பணிவான வேண்டுகோள். எந்த குத்துபாவிலும் தூங்க மாட்டேன் என்று இன்று வைராக்கியம் வைப்போம். நான் பேச இருக்கின்ற தலைப்பு ஒரு சம்பவத்தோடு ஆரம்பிக்கிறேன். ஆச்சரியமான குர்ஆன் சொல்கின்ற சம்பவம். பெரிய படைபட்டாலும், பெரிய ஒரு கிரவுட், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஜின்கள், மனிதர்கள், பறவைகள், எறும்பினங்கள் எல்லாமே அவர்களுடைய ஆட்சிக்கு கீழே. அவ்வளவு பெரிய அந்த கிரவுடிலே ஒருவரை அல்ல, ஒன்றை தேடினார்கள். மாலியலா அரல் ஹுதுஹுத். இந்த சபையில் ஹுதுஹுதை காணும். சின்ன படைப்பு. ஹுதுஹுத் என்றவுடன் யாருடைய இமேஜினேஷனிலும் ஈகல் போன்று வந்துவிடக் கூடாது. ஹுதுஹுத் ஈகல் போன்று இருக்குமா இருக்கும்? இல்லை. இப்பொழுது ஹுதுஹுத் என்ற
அந்த பெயருக்குரிய பறவையாக ஒரு பேர்டாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பது இந்த மரங்கொத்தி பறவை போன்றது. அந்த சைஸ் தான். புதுதை காணும். என்ன நடந்தது? உயிரோடு இருக்கிறதா? செத்து விட்டதா? ஏதாவது ஆபத்தா? எங்கு போய்விட்டது? என்ன சொன்னார்கள்? வரும்பொழுது எங்கு போனேன், என்ன செய்தேன், கிளியர் ரிப்போர்ட்டோடு வர வேண்டும். கிளியரான ரிப்போர்ட் எவிடன்ஸ் இல்லாமல் வந்தால் இரண்டில் ஒன்று நடக்கும். அறுப்பேன், பனிஷ் பண்ணுவேன், அல்லது குர்பான் கொடுப்பேன். சம்பவத்தை சொல்வது நோக்கம் என்ன தெரியுமா? கூட வாழ்கின்ற, நம்முடைய என்வாரன்மெண்டிலே வாழ்கின்ற, வலது இடது மேலே கீழே முன்னால் பின்னால் நம்மை சுற்றி இருக்கின்ற மக்களுடைய நிலைமைகளை எப்பொழுதும் வாட்ச் பண்ணி கொண்டிருக்க வேண்டும், ஃபாலோ அப் பண்ண வேண்டும். அரபியில முசாபா என்பார்கள், முராக்கபா என்பார்கள். கண்ணியமானவர்களே, புது என்ற ஒரு சின்ன பறவை இல்லாத பொழுது கூட தேடிய தன்மை நம்மிடம் இருக்கிறதா? சபையில் யாரை தேடுவோம்? வெட்டிங் ஹவுஸ்ல யாரை தேடுவோம்? பங்கனில யாரை தேடுவோம்? ஒரு நாட்டாமை வரவில்லை, எங்கே? உதாரணத்துக்கு ஒரு பேர் சொல்கிறேன், அந்த பேர்ல யாரும் இருந்தால் கோவிக்க வேண்டாம். எங்க காதர் நானாவை காணம் கேட்போமா? திரிவில் ஓட்டுகின்ற அகமது நானாவை காணம், எங்க அகமது நானாவை காணம் தேடுவோமா? முனிசிபலிலே வேலை செய்கின்ற அப்துல்லா தம்பியை காணம், எங்க அப்துல்லாவை காணம் தேடுவோமா? யாரை தேடுவோம்? விஐபிகளை தேடுவோம், விவிஐபிகளை தேடுவோம். ஏதோ பேக்ரவுண்டிலே ஏதாவது ஒரு செல்வாக்குள்ளவர்களை தேடுவோம். ஹாஜியார் ஏன் வரல? மெச்சுமை ஆவணத்து ஐ மிஸ் யூ. ஒரு பேர் மிஸ் அப்சன்ட் எங்கே? இது என்னுடைய டாபிக்கான ஒரு முகவுரை. அன்பானவர்களே, உட்கார்ந்திருக்கிறோம், எழும்புகிறோம், வாழ்கிறோம். நம்மை சூழ உள்ளவர்களுடைய, நம்மோடு தொடர்பில் உள்ளவர்களுடைய நிலைமைகளை விசாரிப்பது, கேட்பது, பாடி லாங்குவேஜை வைத்து எப்படி புக் ரீட் பண்ணுகிறோமோ, எப்படி ஆர்டிகல்களை ரீட் பண்ண, எப்படி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுகிறோமோ, மனிதர்களை ரீட் பண்ணுவோம். மைனஸாக அல்ல, ரெட் மார்க்காக அல்ல. டென்ஷனோடு ஒருவர் வருகிறார். ப்ரடிக்ஷன் மார்க் கூடிவிட்டோம், எஸ்டிமேஷன் கூடிவிட்டது, கெஸிங் கூடிவிட்டது, ஸ்டேட்மெண்ட் வெளியாகிறது, ஆக்ஷன் எடுக்க யாரும் இல்லை. Activity zero. Debate 3 hours 4 hours. Action 1 minute கிடையாது. இதுதான் என்னுடைய தலைப்பு. யாருக்குத்தான் தேவையில்லை, தேவையில்லாதவர்கள் தான் தூங்க வேண்டும். அன்பானவர்களே, மக்களுடைய பேர் ரீட் பண்ண வேண்டும், கண்ணை பார்க்க வேண்டும். டென்ஷனோடு வருகின்றவரை பார்த்தா என்ன சரி ஒரு கிரைம் ஒன்று செஞ்சுட்டு ஓடி வந்திருக்கிறான ஐக்கும், யாருக்கு சரி அடிச்சுட்டு வந்திருக்கிறான ஐக்கும், இல்லாட்டி பாதுகாப்பு அதிகாரி விரட்டி வந்து பள்ளியுக்கு வந்து பூந்திக்கிறான ஐக்கும், இல்லாட்டி யாருடையாவது ஒரு பொருளை களவெடுத்துட்டு வந்திருக்கிறான ஐக்கும். ப்ரெடிக்ஷன், கணிப்பீடு, மதிப்பீடு, எஸ்டிமேஷன், அதற்கு குறை கிடையாது. ஆர்டிக்கலுக்கு குறை கிடையாது. பேஸ்புக்ல, யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல, டிக்டாக்ல, ஆடியோவுக்கும் வீடியோவுக்கும் குறை கிடையாது. ஆக்ஷன் எடுக்க ஆள் இல்லை. முஸ்லிம்களுடைய ப்ராப்பர்ட்டி பத்துகிறது. எல்லா பொறுப்புதாரிகளுடைய போனும் சுவிட்ச் ஆஃப். சாம்பலாகிய பிறகு ஸ்டேட்மெண்ட் வெளியாகிறது. நாங்கள் லீகல் ஆக்ஷன் எடுப்போம். ஃபீல்டுக்கு இறங்க யாரும் இல்லை. இதுதான் என்னுடைய தலைப்பு. சில விடயங்களை தெளிவாக, காரமாகவும், டீசென்டாகவும் சொல்லுவேன். யாரும் கசப்பாக எடுக்க வேண்டாம். கந்தக்குடைய போர், குழி தோண்டிய அகழி தோண்டிய போர், சல்மான் பாசலுடைய மஷூராய்ப்படி ஜாபியுடைய நபியுடைய ஃபேஸை ரீட் பண்ணுகிறார்கள், வாட்ச் பண்ணுகிறார்கள். நபி அவருடைய முகத்திலே
சிம்பிள் ஆஃப் ஹங்கிரி, பசியின் அடையாளம் தென்படுகிறது. நபியருடைய முகத்தை பார்த்தால் பசி. வைஃபிட மனைவியிடம் ஓடி போனார்கள். அராபி வஜஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜூஅன் ஷதீதா, நபியருடைய முகத்தில் கடும் பசியை பார்க்கிறேன், ஏதாவது சாப்பாடு ஏற்பாடு செய்யுங்கள், சமையுங்கள், அடுப்பில கட்டி வையுங்கள், ஆடை அறு சமையுங்கள். ஓடி வந்தார். யார் சொல்லலாம், என்னுடைய வீட்டில் ஒரு விருந்து, லஞ்சனுடைய வீட்டில் அல்லது டின்னர், உங்களுக்கும் ஒரு 3-5 ஒரு 10 பேருக்கு உட்பட்ட ஒரு 5-6 பேரும் வரலாம். 2 படிப்பினை. முகத்தை பார்த்து பசியை அடையாளம் கண்டார்கள். எத்தனை பசியாளிகளை தாண்டி செல்கிறோம், சாப்பிட்டுக் கொண்டு செல்கிறோம், பேலன்ஸை டஸ்ட்பினிலே போடுகிறோம், ரெஸ்டாரண்ட்களில் போகிறோம். ரெஸ்டாரண்ட் வாசல்களிலே இருக்கின்ற அந்த பிச்சைக்காரர்கள், அந்த ஏழைகள், அந்த பசியாளிகள், ஒரு பன் வாங்கி கொடுத்தோமா, ஒரு ஃபுட் வாங்கி கொடுத்தோமா? பசி வரலாம். சொசைட்டியுடைய லீடர்மார்களுடைய பண்பு எப்பொழுதும் செல்பிஷ் அல்ல. எனக்கு சாப்பாடா, இல்லை. ஜாபிர் எத்தனை பேருக்கு? ஒரு 2-3 பேரை கூட்டிட்டு வரலாம், கெப்பாசிட்டி குறைவு. அப்படியா ஜாபிர்? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை. என்னையும் என்னுடைய சில பேரை இன்வைட் பண்ணிருக்கீங்க. நீங்கள் சக்தியை கீழே இறக்க வேண்டாம், சக்தியை திறக்க வேண்டாம். பிளேட்டிலே சகனிலே நீங்கள் உங்களுடைய மனைவியோ அந்த கறியை போட வேண்டாம், நான் வந்து சப்ளை பண்ணுவேன். பார்க்கிறார்கள் ஜாபிர் அவர்கள். ஜாபிரை வைத்துக் கொண்டு நபியருடைய அனௌன்ஸ் பண்ணுகிறார்கள், எல்லோரும் ரெடியாகுங்கள், இமீடியட்டாக ஜாபிருடைய வீட்டில் நின்று லஞ்ச். தலை சுத்தி போட்டவர்களுக்கு ஏற்பாடு எவ்வளவு இருக்கிறது தெரியும் தானே, அல்லாவுடைய நம்பிக்கை இருக்கிறது தான். என்றாலும் ஒரு ப்ரீ பிளேன் வேண்டுமே. மாஷா அல்லா, வெட்டிங்குக்கு 500 பேருக்கு இன்வைட் பண்ணிவிட்டு 200 பேருடைய சாப்பாடு கேட்டதிலே ஆர்டர் கொடுத்து விட்டு தவக்கல்து அதல்ல 300 பேருக்கு அல்லா தருவான், செய்வோமா? 500 பேரை இன்வைட் பண்ணினால் 550 பேருக்கு ஏற்பாடு செய்வதில்லையா? 50 பிளேட் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணுவதில்லையா? எல்லோரும் படையாக வந்திறங்குகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிச்சனுக்கு போனார்கள். சஹனிலே கறியை போட்டார்கள், ரொட்டியை போட்டார்கள். எல்லா சஹாபாக்களும் மாஷா அல்லாஹ் வயிற்றிலே கல்லை கட்டிக்கொண்டு குழி தோண்டிய சஹாபாக்கள். யார் சொல்ல சரியான பசி பாருங்கள், யார் சொல்ல கல் கட்டி இருக்கிறோம், அந்த கல் கருங்கல்லோ இந்த செங்கல்லோ அல்ல, அந்த கல்லுக்கு ஒரு வெளியிருக்கிறது. அந்த கல் என்ன கல் தெரியுமா? பசியினால் ஏற்படுகின்ற வீக்னஸை கண்ட்ரோல் பண்ணுகின்ற கல். அப்படியா? சும்மா பசி பசின்னு முழங்காம வேலை செய்யுங்க. லீடருடைய பண்பாடு அல்ல. மக்களுடைய இமோஷனை மதிக்க வேண்டும், ஃபீலிங்கை மதிக்க வேண்டும். ஒன் மேன் ஷோவாக கமாண்டர் போன்ற ஒரு லீடர் இருக்க முடியாது. அப்படியா? என்னுடைய சஹாபாக்களே, என்னுடைய வயிற்றையும் கொஞ்சம் பாருங்கள். ஜிப்பாவை உயர்த்தினார்கள். 2 கற்கள், டுவல் பசி. சாப்பிட்டார்கள், வந்தார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், சட்டியில் சமைத்த கறி அப்படியே பேலன்ஸ் ஆகியது போன்ற பரக்கத். என்ன சொல்ல வந்து தெரியுமா? சம்பவம் முழுக்க சொன்னேன். நபி அவர்களுடைய முகத்தில் பசியை ஜாபிர் ரலியல்லாஹு கண்டார்கள். மஸ்ஜிதுக்கு வருகிறோம், தொழுகிறோம், சலான் கொடுக்கிறோம். பக்கத்தில் உள்ளவர் கையேந்தி கண்ணீர் விட்டு அழுது, தேம்பி தேம்பி அழுது ஏதோ துவா கேட்கிறார். ப்ரெடிக்ஷன் நடக்கும். உம்மா ஹாஸ்பிட்டலே ஆயிக்கும், வைஃப் லேபர் ரூம்ல ஆயிக்கும், நானா ஆக்சிடென்ட் ஆயிக்கும், வீட்டில் என்ன சரி மண்டபுத்து ஆயிக்கும், ஏதாவது கலபலையா ஆயிக்கும். ப்ரெடிக்ஷன் அல்ல. துவா முடிந்தவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் ப்ரோ, வாட் ஹேப்பன்? ஏன் அழுகிறீர்கள்? ஏன் அழுகிறீர்கள்? சொல்வார். என்னால் இமீடியட்டாக என்ன எடுக்க முடியும்? அவருடைய கண்ணீரை என்னால் எப்படி துடைக்க முடியும்?
அவருடைய சேடான அந்த மூடை ஹாப்பியான ஒரு மூடாக எப்படி மாற்ற முடியும்? அவருடைய கண்ணீருக்கு பதிலாக அவருடைய முகத்தில் எப்படி ஸ்மைல், புன்னகையை, சிரிப்பை ரீப்ளேஸ் பண்ண முடியும் என்று பார்க்கின்றவர்கள் எத்தனை பேர்? தொழுகை இல்லாத ஒரு நேரம், இமாம் ஜமாத் இல்லாத ஒரு நேரம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதிலே பார்க்கிறார்கள். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சேடான ஒரு முகத்தோடு, முகத்திலே டென்ஷன், கவலை, கண்ணீர் மல்க இருக்கிறார்கள். ப்ரெடிக்ட் பண்ணினார்களா? பண்ணினார்களா? வெளியே போயிட்டு அபூ உமாமா ஒரு டென்ஷன் வாக்கில் இருக்கிறாரு, என்ன சரி மண்ட குத்தா, என்ன சரி பிரச்சனையா? வெளியில் போய் 4 பேரிடம் ஒப்பீனியன் கேட்கவில்லை, இமீடியட் ஆக்ஷன். அபூ உமாமா மாலி அராக கஈபா, அபூ உமாமா என்ன கவலை, முகம் பாடி என்ன? ஹுமூமுன் வதுயூனுன் லஸிமத்னி யா ரசூலல்லாஹ், எனக்கு சில டென்ஷன், சில கவலை, சில சேட்னஸ்கள், சில கடன் தொல்லை. கேஸ் இருந்தால் உடனே கொடுக்கின்ற எதை கேட்டாலும் இயலாதுன்னு சொல்ல மாட்டார்கள். ஹெல்ப் பண்ணுவதற்கு ஒருவர் கேட்டார், இதே மிம்பரிலே 5வது தடவை சொல்கிறேன், கேட்ட உங்களுக்கு நினைவிருக்காது என்னுடைய பத்துபாக்கள். இதே மிம்பரிலே 5 டாபிக்கில் இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். 5வது டாபிக் சொல்லுகிறேன். 5வது டாபிக், உடுத்திருந்த ஜிப்பாவை கழட்டி கொடுத்து விட்டு வெறும் மேலோடு போனார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமிடியேட் ஆக்ஷன், சுட சுட சமூக பணி. கண்ணியமானவர்களே, கொடுப்பதற்கு கேஸ் இல்லை, ஆனால் அதை ரிகவர் பண்ணுவதற்கு, மோட்டிவேட் பண்ணுவதற்கு, தூக்கி விடுவதற்கு, அவருடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுவதற்கு ஒன்றிருக்கிறது. ஆகப்பெரிய ஆயுதம் துஆ. அபூ உமாமா சில துஆக்களை உங்களுக்கு படித்து தருகிறேன், மிஸ் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள். சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஊது மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன் والعجز والكسل والجبن والبخل وغلبة الدين وقهر الرجال. துஆ தெரியும், மீனிங் தெரியும். இந்த துஆ 8 விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடுவது, கவலை, துக்கம், கடன் எல்லாம் வருகிறது. இதை கண்டினியூ பண்ணுங்கள், இதை செக் பண்ணி வாருங்கள், ஓதி வாருங்கள். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு ஆறுதல், ஒரு சர்ப்ரைஸ், ஒரு கிஃப்ட், பெர்மனன்டான ஒரு கிஃப்ட். கேஸ் கொடுத்தால் கூட முடிந்துவிடும், கியாமத் நாள் வரைக்கும் முடியாத ஒரு கிஃப்ட் துஆ. அந்த டென்ஷனை, ஸ்ட்ரெஸ்ஸை, அந்த கடன் தொல்லையை நீக்குவதற்காக கற்றுக் கொடுத்தார்கள். ஓதி வந்தேன், கண்டினியூவாக மிஸ் பண்ணாமல் ஓதினேன். என்னுடைய கடனும் அப்படியே நிறைவேறியது, என்னுடைய கவலைகளும் இல்லாமல் ஆகியது. இமீடியட் ஆக்ஷன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த சம்பவத்தை இந்த மிம்பரிலே 3 அல்லது 4வது தடவை சொல்கிறேன். 4வது டாபிக், ஒரே சம்பவம் மல்டிபிளாக முன்வைக்கிறேன், பல யூனிட்டாக பேசி முன்வைக்கிறேன். அன்பானவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதிலே தங்கி படித்த திண்ணை தோழர்களில் ஒருவர், ஹதீஸ்களை வல்லுனர், 5374 ஹதீஸை அறிவித்த ஒரு ராவி. பசியால் மயங்கி விடுவார்கள். அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்து, கீழே விழுந்தால் லாங் டைம் அவர்கள் அப்படி மயங்கி இருந்தால் இவர்களுக்கு கொஞ்சம் சோமில்லையா இருக்கும் என்று புடரியை மிதிப்பார்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக. அப்படி சில நினைக்கின்ற அளவுக்கு மயக்கம். என்ன மயக்கம் தெரியுமா? என்ன மஸ்து தெரியுமா? மன்னிக்க வேண்டும் இந்த வேடுக்கு, ட்ரக்ஸ் அடித்த மஸ்த் அல்ல, ஆல்கஹாலுடைய மஸ்த் அல்ல, ஹெரோயினுடைய மஸ்த் அல்ல, ஹங்கிரி, பசியின் மயக்கம். மயக்கம் தெரிந்தெழுந்து மஸ்ஜித் வாசலிலே, பசி, அவ்வளவு பசி, மயங்கி விழுந்தால் யாரிடம் கேட்க மாட்டேன், அல்லாவிடம் தான் கேட்பேன். ஹிக்மத்தாக ஏதாவது என்னுடைய முகத்தை, என்னுடைய பேஸை ரீட் பண்ணி, என்னுடைய பேஸுடைய அந்த அடையாள கண்டிஷனை ஸ்டடி பண்ணி எனக்கு ஏதாவது யாராவது ஹெல்ப் பண்ணலாம் என்ற அமைப்பிலே போகின்றவர்களிடெல்லாம் மார்க்க விளக்கம், பத்துவா விளக்கம் கேட்பார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போனார்கள். விளக்கம் கேட்டால் அவர் ஏதோ யோசனையில் போயிருக்கலாம், விளக்க சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் விளக்கத்தை கிளியர் பண்ணி, டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு போய்விட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். வாசலிலே அபூ ஹுரைரா நிற்கிறார்கள். அபூ ஹுரைராவுடைய விஷயம்
அவருடைய நாக்கு கண் பேசுகிறது, ஒரு வகையான வேடுகளை ஏதோ விளக்கம் கேட்கிறது. அவருடைய பாடி லாங்குவேஜ் சொல்கிறது எனக்கு பசி. அப்படியே முகத்தை ரீட் பண்ணினார்கள். மக்களை பற்றி நாம் பண்ணுகின்ற ரீடிங் எல்லாமே மைனஸ், எல்லாமே நெகட்டிவ், எல்லாமே ரெட், எல்லாமே பிளாக், எல்லாமே டேர்ட்டி, அழுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணிய ரீட் எல்லாமே ரீடிங் பிளஸ் பாசிட்டிவ். அபூ ஹுரைரா, ஆர் யூ ஹங்கிரி? பசியா? உங்களுக்கு பசியா? ஓயா சொல்லுங்க பசி. உடனே வீட்டுக்கு அனுப்பினார்கள். ஏதாவது இருந்த உடனே கொண்டு வர உடனே. நபியோட வீடு எப்படிப்பட்ட வீடு? 3 மாத தலைப்பிறை கண்டோம், அடுப்பு பற்ற வைக்க எண்ணெய் இல்லை. 2.5 மாதங்கள் ஈச்சம்பழத்தையும் தண்ணீரையும் சாப்பிட்ட வீடு. பாத்திமா ரலியல்லாஹு வீட்டிலே போய், பாப்பா இன்னைக்கு ரொட்டி சுட்டு கொஞ்சம் மாப்பிள்ள அலுவலானு எங்கே போய் ஆட்டை வச்சு கொஞ்சம் ஆயிட்டு வந்திருக்கிறாரு, கொஞ்சம் கறி சமைச்சிருக்கிறேன், பாப்பா இன்றைக்கு சாப்பாட்டுக்கு வாங்க. போகிறார்கள் மகளுடைய வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு. மகளுடைய கையால் ரொட்டியையும் கறியையும் எடுத்துக் கொடுத்த பிறகு மகளுக்கு முன்னால் கையிலே வைத்துக் கொண்டு சொன்னார்கள், மகளே, உன்னுடைய தந்தையுடைய வயிற்றுக்குள் 3 நாட்களுக்கு பிறகு போகின்ற முதலாவது சாப்பாடு உன்னுடைய விருந்து. அன்சாரி சஹாபியருடைய ஈச்சம்பழ ஃபார்முக்கு போனார்கள். தாராளமாக பரக்கத் பிச்சு சாப்பிடுங்கள், குலை குலையாக தொங்குகிறது. பக்கத்தில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஈச்சம்பழத்தை கையில் எடுத்து தான் சாப்பிட முன்னால் மற்றவருக்கு கொடுப்பது நபியவர்களுடைய இஸ்லாத்துடைய ஈமானுடைய பண்பு. சாப்பிட்டு அப்படியே வயிறு பில்லாகி இன்னும் கொஞ்சம் பலன்ஸ் இருக்கிறது, பல வெரைட்டிஸ் இருக்கிறது, கொஞ்சம் ஒரு ஓக்கு போய் வருவோம். ஒரு ஓக், ஏதாவது ஒரு ஸ்ப்ரைட் அடிப்பது, ஜிஞ்சர் பீர் ஒரு கிளாஸ் குடிச்சா மற்ற வெரைட்டிஸையும் ஒரு 10 மினிட்ஸுக்கு பின்னால் சாப்பிடலாம். கேவலம் இப்படியும் இருக்கிறார்கள் சமூகத்தில். ப்ரூஃப் இருக்கிறது. வாமிட் அடித்து விட்டு மற்றதை சாப்பிடுவோம். சில்ட்ரன் ஸ்டோரி புக்கில் வாசித்த கதை அல்ல, நாவலில் வாசித்த கதை அல்ல. இப்படி செய்தவர்களை கண்ணால் கண்டிருக்கிறேன். இருக்கின்ற சாப்பாடை சாப்பிட வாமிட் எடுக்கின்றார்கள். ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடை அவ்வளவு கிரீவி பெரேச. மன்னிக்க வேண்டும், சில காஷான ஹார்டான வேடுகளுக்கு இந்த தலைப்பை இப்படி பேசினால் தான் சிலருக்குப்படும். கைண்டாக பேசினால் அதிகமானவர்களுக்கு படும். 80% கைண்டாக பேச வேண்டும் தான். 20% இருக்கிறார்கள். யார் பயணம் பண்ணினாலும் அவர்கள் கிரிட்டிக் பண்ணுவார்கள், விமர்சிப்பார்கள். இப்படி பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. உங்களுடைய அடிமைகள் அல்ல உலமாக்கள். உங்களுடைய செல்பிஷுக்கு ஏற்றவாறு கொத்தபா செய்து நாங்கள் நரகம் போகலாம். நாங்கள் கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸை பிரிந்து, ஃபெமிலியை பிரிந்து, எத்தனை பங்கன்களை தியாகம் செய்து, எத்தனை ஜனாதா வீடுகளை தியாகம் செய்து, மதரசாவில் ஓதியது உங்களுக்கு ஏற்றவாறு பட்டனை பூசிவிட்டு நாங்கள் நரகம் போகலாம். கவலையோடு கேட்கிறேன், டென்ஷன் ஆகவில்லை, கவலை. உலமாக்கள் எல்லாருமே பானி ஊத்த வேண்டும். மாஷாஅல்லாஹ், நல்ல பயான், எவ்ரி வீக் கொடுத்தாலும் பரவாயில்ல. உண்மையை சொன்னால் இதெல்லாம் பயானா? ஏன் உங்களுக்கு கோபம் வருகிறது? குத்பாவில் சொல்லப்பட்ட விஷயத்துக்கு உங்களுடைய லைஃப் ஆப்போசிட்டாக இருக்கிறது. திரிந்து வருவான் உங்களுக்கு. பிளஸ் 5 யாரும் போய் ஆபரேஷன் தியேட்டருக்கு போய், டாக்டர் டோன்ட் டச் மீ, பைசா வெட்டவானம், என்ஜியோகிராம் செய்யவானம், டென்டிஸ்டுக்கு போய் நல்ல கலத்தவானம், டாக்டர் இந்த கால டேப்லெட் எல்லாம் கசப்பு, இனிப்பு டேப்லெட் போயிருக்கிறது. டயபெட்டிக்ஸுக்கு இனிப்பு டேப்லெட் கேட்டால் இருக்கும். உலமாக்கள் சொல்வதை டேப்லெட்டாக பாருங்கள். உலமாக்களுடைய பயானை நடிசிங்காக பாருங்கள். பேஷண்ட் டாக்டரோடு குழம்புவதில்லை. மாஷா அல்லாஹ், தந்தார் ஒரு மருந்து குடித்தேன், ரிகவர் ஆயிட்டேன்.
டாக்டர் உங்களுக்கு அல்ல ஒரு அமைச்சேற்றும் ஃப்ரீ சர்வீஸா? ஃப்ரீ சர்வீஸ் உலமாக்கள் மாத்திரம் தான் கிடைக்கும். சமூகம் அப்படி பழகிவிட்டோம். சொல்லிக் கொண்டு வந்த விடயம், அபூ ஹுரைராக்கு பசி, வீட்டிலிருந்து வந்தது ஒரு பால் கோப்பை. பசி கணக்கிருந்தாலும் என்னுடைய வயிறு போன்றுதான் அவருடைய வயிறு, என்னுடைய பசி அவருடைய பசி, மற்றவர்களுடைய ஷேர் பண்ணி சாப்பிடுகின்ற பண்பை படுத்திக் கொடுத்தார்கள். 70% ஸ்டூடெண்ட் மதரசாவில் பொங்கல் மதரசாக்களுக்கு எந்த டைம் தெரியுமா போக வேண்டும்? இஷாவுக்கு பின்னர் ஸ்டூடெண்ட் தூங்கிய பிறகு அல்ல, ஸ்டூடெண்ட் கிளாஸில் இருக்கும் பொழுது அல்ல, ஸ்டூடெண்டுடைய பிரேக்ஃபாஸ்ட் டைம், ஸ்டூடெண்டுடைய லஞ்ச் டைம், ஸ்டூடெண்டுடைய டின்னர் டைம். சுப்ராவுக்கு பக்கத்தில் போய் உட்காருங்கள். உலமாக்கள் மதரசாவில் எப்படியான சாப்பாட்டை சாப்பிட்டு மிம்பருக்கு ஏறி இருக்கிறார்கள் விளங்கும். அந்த உலமாக்களுடைய இறைச்சியை சாப்பிட மாட்டோம். உலமாக்களுடைய பலாய் கலக மாட்டோம். எவ்வளவு கஷ்டத்தோடு தியாகத்தோடு, சில வேளை கறி இருக்காது ஒன்லி வெஜிடபிள், சில வேளை கறி இருக்காது ஒன்லி சோயா மில்க், சில வேளை கறி இருக்காது ஒன்றும் இருக்காது ஒன்லி கஞ்சி. ஏன் இந்த உலமாக்கள் உங்களுக்கு எலர்ஜி? ஏன் இந்த உலமாக்களை வாழ விடுவதும் இல்லை, நிம்மதியாக மௌத்தாக விடுவதும் இல்லை? மௌத்தாகிய உலமாக்களுக்கு கூட ஏன் துஆ செய்வதில்லை? சிலருக்கு சில குட்டிகளை கண்டால் எலர்ஜி, சிலருக்கு உலமாக்களை கண்டால் எலர்ஜி. தௌபா செய்யுங்கள், கெட்ட மௌத்தை பயந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சரில் அந்த டாபிக்கிலே தனியான ஒரு குத்பா அல்லாஹ் தௌஃபீக் செய்தால் இந்த மிம்பரில் செய்வேன். உங்களோட அன்பு கொண்டு உங்களோடு உங்களுடைய சொல்ல கேர் பண்ணி கெக்குமே எடுத்து முடிக்க நினைக்கிறேன், முடிக்க போகிறேன். லாங் டைம் இன்று நான் பேசவில்லை. வெறும் புத்தியால் கேட்காமல் இரண்டை திறக்க வேண்டும். உள்ளம் பால்கோப்பை வந்தது. அபூர்வ சம்பவத்தை தெளிவாக சொல்கிறார்கள். எனக்கே போதுமோ தெரியாது என்ற அளவுக்கு பசி. அப்படி மற்றவர்கள் கொடுத்தார்கள். அப்படியே ரவுனாக வருகிறது. 69 70 பேர் குடித்து 70 லட்சம் 70 பேர் 70 லட்சம் சொல்லுவோமே, 69 பேர் குடித்து விட்டு 70வது எனக்கு வந்தது. பால் கோப்பை கொண்டு வருவதற்கான ரீசன் யார்? அபூ ஹுரைரா கொடுக்கிறார்கள். எப்பொழுது லாஸ்டாக வந்து 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 வந்தது குடித்தான். பிடிச்சேன் இன்னும் குடிங்க போதுமே. யார் சொல்லலாம்? யார் சொல்ல கொஞ்சம் கோப்பையை வைங்க, ஒரு வாக்கிங் கொண்டு போய் வாருங்க. வாமிட் எடுத்துட்டு பேலன்ஸ குடிக்க கேவலம், மிருகத்திடமும் இல்லாத தன்மை. ஒரு இறைச்சி கடைக்காரர் ஒரு 50 கிராம் இறைச்சி ஒரு சவ்வை வீசுங்களே, ஒரு பெரிய மீன் துண்டு வீசுங்களே, வீட்டுல மிஞ்சி சாப்பாடு வைங்களே, அங்க ஒரு நாயா தின்னுகிறது, ஒரு பூனையா தின்னுகிறது. இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால் எலிக்கு பூனை பயம். பூனை தின்னுகின்ற பொழுது எலியும் வந்து சேர்கிறது. மிருகத்திடமே அந்த தன்மை இருக்கும் பொழுது மனிதனிடம், மோமினிடம், முஸ்லிமிடம் எப்படி பிரேசத்தனம் இருக்க முடியும்? எப்படி நான் மாத்திரம் என்னுடைய பசி, என்னுடைய கணம், என்னுடைய என்னுடைய ப்ராப்பர்ட்டி, என்னுடைய லக்ஸரி, என்னுடைய கம்ஃபர்ட் குடித்தேன். ஏலா சொல்லலாம், ஏலா. பால் கோப்பையில் பால் அப்படியே பேலன்ஸ் ஆகியது. இறுதியா 3-4 நிமிடங்கள் சம்பவத்தை சொல்லிவிட்டேன். 4 கோணத்தை நினைத்து முடிக்கிறேன். மூமின்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் சப்போர்ட்டிவ் ஆனவர்கள், ஹெல்பிங் மைண்டோடு நடக்கக்கூடியவர்கள், கை கொடுக்கக்கூடியவர்கள், கீழே விழுந்தவனை எழுப்பி விடக்கூடியவர்கள், நொஸ்டாகியவனை தூக்கி விடக்கூடியவர்கள். இப்படி ஒரு வியாபாரம் பண்ண போது ஜன்னன் ஜுவல்லரியா கை வைக்க வானம், அதெல்லாம் அவ்வளவு கஷ்டம். நாங்க 30-40 வருஷம் பரம்பரையா செஞ்சு எங்களுக்கு இன்னும் சக்சஸ் இல்லை. செய்யுங்கள், வாருங்கள், நானும் செய்கிறேன். என்னுடைய வாப்பாவும் செய்வார், அப்பாவும் செய்வார். ஐடியா தருவேன், கல்லை கொண்டு வாருங்கள், செக் பண்ணி தருவேன். அது எங்கு பேசி பண்ண வேண்டும், எந்த நாட்டில் விற்க வேண்டும் காட்டி தருவேன். மனுஷன்
இந்த ஐட்டம் நீங்க இம்போர்ட் பண்றீங்களா ஜியார்? ஓ கொஞ்சம் 10 மில்லியனோட இருக்குது இந்த ஐட்டங்க. நானும் இம்போர்ட் பண்றதுக்கு ஒரு வீட்டுல இம்போர்ட் பண்றதுக்கு ஒரு மசூரா பண்ணினோம். அப்படியா? சரியான லொஸ் அப்பாது. அதுல கை வைக்க வாரம் ஏதாவது ரெஸ்டாரண்ட் பாருங்க. சும்மா அங்க ஒரு சென்னை எடுத்து வாங்கி போடுங்க. பொறாமை, பிறர் முன்னேறுவதை வைத்தறிச்சல், இதுதான் என்னுடைய டாபிக். பிறரை வாழ வைப்போம். குழியில் விழுந்தவனை குழியில் போட்டு கான்கிரீட் போடாமல் எழுப்புவோம். உயிரோடு கபிரிலே அடக்காமல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். முடிக்கிறேன். பல பேர்கள் டீப்பா பேச வேண்டிய ஒரு மாதத்துடைய 4 வீக்குகளையும் பாட்டாக பிரித்து பேச வேண்டிய தலைப்பு. இறங்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. சிலருக்கு கொத்துபா என்ன பேசினோ, எது நடந்தோ, அவருடைய முழு பார்வையும் ஒன் டைம் முடிக்க வேண்டும். வருவது லேட் ஆகி, யார்களையும் அவசரப்படுவது லேட்டாகி வருபவர்கள். முன்சபையில் இருக்கின்றவர்கள் வந்தது 11:30 சபராக, ஆக்டிவாக, சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஒரு 2 மினிட்ஸ் பிந்தி விட்டால் கீழே இருக்கின்ற மேனேஜர் முடிஞ்சு, ட்ரஸ்டி போர்ட் முடிஞ்சு, வெப்பன் இல்லாத போர் நடக்கும். 5 மினிட்ஸ் லேட் ஆகினால் என்ன நடக்கும்? லேட் ஆக்க மாட்டேன். இந்த லாங் டைம் நான் பேச நினைக்கவில்லை, முடிக்கிறேன். உள்ளத்துக்கு எடுங்கள். சொர்க்கத்துக்கு பாலம், கபர் ஏசி ரூம் போன்று மாறும். ஹதீஸ் இதை நீங்கள் சொல்லி இருக்கிறேன். அன்பானவர்களே, ஹோல்சேல் சூப்பர் மார்க்கெட், ஹோல்சேல் இடங்களில் பேச்சட் பண்ண வேண்டியது அதிகம். லேசு, உண்மையில ஈஸி. ஆனால் டெய்லி எங்களுடைய லேனில் மரக்கறி மார்க்கெட் வெஜிடபிளை ஒரு 2 வீக்ஸுக்கு வாங்கிட்டு வந்தாலும் உங்களுடைய வீட்டு வாசலுக்கு கரத்தை தள்ளி கொண்டு வருகின்ற மரக்கறி வியாபாரியிடமும் ஒரு நாளைக்கு ஒரு கிலோ வெங்காயமாவது, ஒரு 1/2 கிலோ தக்காளியாவது, ஒரு 200 கிலோ வெள்ளக்கூடாவது வாங்குங்கள். அவனும் வாழ வேண்டும். சண்டே மே மார்க்கெட் கார் பார்க்கிங் ஃபுல். 1 மந்த்துக்கு தேவையான மீன், சீஃபுட் வெரைட்டிஸ் உங்களுடைய வீட்டு வாசலுக்கு புஷ் சைக்கிளிலே மீன் விற்று வருகின்ற வியாபாரி எங்கு போய் வியாபாரம் செய்வது? அந்த மீன் வியாபாரியிடம் வாங்குங்கள். வெறும் சென்னிமான ஹோல்சேல் என்று ஹோல்சேல் வியாபாரி கோடீஸ்வரன், ஹோல்சேல் வியாபாரி லட்சாதிபதி. காலடியில் வருகின்ற ஷூரப்பியா இருக்கு, அது ஸ்டேட்டஸ் மாதிரி தான் கொடுப்போம். ஒபிஷியலாக அது பிட்டிங்ஸ் அடித்து அட்வர்டைஸ் பண்ணி பெரிய போர்ட் போட்டவரிடம் தான் ஷூரப்பியாரை கொடுப்பேன். ஏன் தெரியுமா? என்னுடைய ஷூடைய விலையே 1.5 லட்சம். பிராண்டட். பரவாயில்லை, வாரண்டி இருந்தால் செய்யுங்கள். வீட்டு வாசலுக்கு சப்பாத்து மாண்ணவா, குடமாண்ணவா என்று வருகின்ற அந்த ஏழையிடமும் 2 ஸ்லீப்பர்களை செய்யுங்கள். அவரும் வாழ வேண்டும். எங்கிருக்கிறோம்? எப்பொழுதும் முழிப்போம். செய்வதெல்லாம் சரியா? எங்களோட சாப்பாடு எல்லாமே கிராண்ட் ரெஸ்டாரண்ட் தான், நல்ல ஹைபை ஹோட்டல் தான். பரவாயில்லை, சாப்பிடுங்கள். இருந்த வாக்கில் கிழமைக்கு ஒரு நாள் பிரேக்பாஸ்டை சந்தி கடையிலே வாங்குங்கள். வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கின்ற பராட்டா தட்டில் ஒரு 3 லட்சியை வாங்குங்கள். இதுதான் என்னுடைய தலைப்பு. டைம் முடிந்து விட்டது. டைமிங் தானே. அட்டெண்டன்ஸிலே ஃபெயிலியர், ஆனால் என்ட்ரி லேட், எக்ஸிட் நம்பர் 1. ஃபுட்போட்டில் இருப்பவன் தான் பஸ்ஸில் இருந்து முதலாவது இறங்குவது போன்று மன்னிக்க வேண்டும். எல்லாமே ஆன் டைம் முடிய வேண்டும். அதற்கும் சரியாக 10 மினிட்ஸ் கங்கால் தொழுகை இழுக்கக்கூடாது. தராவி 2 ரக்காத்துக்கு 5 மினிட்ஸ் கங்கால் போனால் என்ன இமாம்? ஆனால் நாங்கள் தான் பேசுகிறோம், கேட்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1 ரக்காத்தில் ஒரு குர்ஆன் ஓதி தொழுதார்கள். வாழ்க்கையில் ஒரு பக்கம் ஓதி தொழுகின்ற இமாமுக்கு பின்னால் சாட்டிஸ்பேக்ஷனோடு நின்றது கிடையாது. முடிக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான மற்றவருடைய நிலைமையை அனுசரித்து எல்லோரும் வாழ வேண்டும். எல்லோருடைய நிலைமைகளையும் விசாரிக்க வேண்டும். எல்லோருடைய மைனஸ்களையும் நெகட்டிவ்களையும் ரீட் பண்ணுவது போன்று
கலெக்ட் பண்ணுவது போன்று, ஸ்டடி பண்ணுவது போன்று, ப்ரெடிக்ட் பண்ணுவது போன்று, எஸ்டிமேட் பண்ணுவது போன்று, ஸ்டேட்மெண்ட் வெளியாக்குவது போன்று வீடியோக்களிலும் ஆடியோக்களிலும் அவர்களுடைய மாமிசத்தை திண்டு சாப்பிட்டு, அதிலும் குறிப்பாக சமூகத்துக்கு 24 மணித்தியாலமும் சேவை செய்கின்ற இபிஎஸ் இடிஎஸ் அதான முறையில் இல்லாத, மெடிக்கல் லீவு இல்லாத, அவசரமான எந்த லீவும் அபிஷியலாக இல்லாத 24 மணித்தியாலும் நடுஜாமத்திலும் கால் பண்ணி ஸ்ரீலங்கா டைம் மிட் நைட் கனடாவிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் மார்னிங் அவர் சேவையில கால் பண்ணி பத்துவா கேட்கின்றவர்களே, உலமாக்களுடைய பலாயை கழுவி கெட்ட மௌத்து மௌத்தாகி நரகம் போக வேண்டாம். இந்த நல்ல தன்மைகளை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. நம்முடைய பாவங்களை மன்னி தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னி தருவாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னி தருவாயாக, சகோதர சகோதரருடைய பாவங்களை மன்னி தருவாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, தாராள மனசை தருவாயாக, மற்றவர்களை பார்த்தால் பிளஸாக பார்க்க கிருபை செய்வாயாக, மற்றவர்களை பாசிட்டிவ் செய்து பண்ண கிருபை செய்வாயாக.